எனக்கே பப்பி ஷேமா இருக்கு. கம்மிட் ஆயிட்டேனா யாரோட? அது நீங்க தான் சொல்லணும். எனக்கு சொல்லுங்களேன், எனக்கே என்னைக்காச்சும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்த்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ? என் மேக்கப் அந்த மாதிரி ஐயோ புடவை எப்படி ஐயோ. பிரார்த்தனாநாதன் ஏஜ் அந்த மாதிரி என்னெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க? இல்லை, அது மோஸ்ட் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் தப்பு. இது நெட்வொர்த் வந்துட்டு ஒரு 3 மில்லியன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ நீ காசுலாம் வச்சு தான் நீ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அது அவங்க எப்படிலாம் நான் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அதை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து மாப்பிள்ளை. பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் இருக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாங்க. ரன்பீர் கபூர் ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லை இன்ஸ்டாவில், பட் ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அது எது அந்த ஃபேக் அக்கௌண்ட்? என்னோட கேரக்டர் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அவர் பண்ணுறது நம்ம சிரிச்சிருவோம். டக்கு நம்ம எஸ்எம்எஸ் ஞாபகம் வந்துடும். இனிஷியலி அந்த சப்போர்ட் இருந்துச்சா? லைக் மீடியா வரீங்க அப்படின்ற அவங்க மீடியா லைனில் இல்லை. அவங்க பொறுத்த வரைக்கும் வெளில என்ன கேட்குறாங்களோ அதுதான் மீடியா. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அது நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கும்னு. ஏதோ ஸ்டோரிஸ் வருது, பட் கண்டிப்பாக இருக்கலாம் உள்ள. பட் அதை தாண்டி வெள்ளையும் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தால் கூட அங்கேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கையில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பொறுத்து தான். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம். நெவர் ஹேவ் ஐ எவர் அந்த செக்மெண்ட் போலாமா? போலாம். எல்லாமே நெவர் ஹேவ் ஐ எவர் क्वेश्चंस தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னைக்காச்சும் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காகவோ இல்ல வந்து லைக் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்குலாம் போவோம்ல, போறப்போ வந்து நம்ம ஃபேக் பண்ணி சொல்லியிருப்போம், இல்ல ஆடிஷன்ல போய் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? எனக்கு வந்து ஆடிஷன் வந்து நம்ம கால் எடுக்க போதும் அவங்க வந்து வயசு கேட்பாங்க. நான் 20லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ அவங்க 24+, 25+ தான் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் என்னை ரெடி பண்ணாவே நான் டக்குன்னு பெரிய பொண்ணா தெரிவேன். டக்குன்னு இது ஸ்கூல் பொண்ணுமே இருப்பேன். என் ஹேர் தான் ஆக்சுவலி மேஜர். இது நான் மாறிட்டே இருக்கும் என் ஃபேஸு. இப்போ லவ் டுடே பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பீரியட் தான். ஆனால் என் ஃபேஸ் சேஞ்ச் பார்த்தீங்களா, அது கெட்டப் போட்டால் நான் அப்படியே அந்த மாதிரி நான் மாறிடுவேன். ஸோ அதால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க 25 கேட்க போது நான் வந்து ஆமாம் 25 சொல்ல. அப்போ எனக்கு வந்து 19 or 20 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்க போயிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் நடிச்சு. அந்த மாதிரி ஐ ஹேவ். என்னைக்காச்சும் ஒரு சீன் பண்றப்போ அன்இன்டென்ஷனலா பயங்கரமா அழுதது அந்த மாதிரி இருந்திருக்கா? இருக்கு. நான் இப்போ ட்ரிபிள் வந்து ஒரு சீன், அழுத சீன் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜீவா சாரோட காம்பினேஷன். ஸோ என்னோட ஆங்கிள் அண்ட் அவரது இருக்கும். ஆனால் எனக்கு ஃபுல் இது நான் மானிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சீன் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆனோம். தட் பூர்ணி வந்து இல்லை நோ மோர்னு அது ஃபீல் ஆகணும். ஸோ நித்தீஸ்வர் வந்துட்டு பிரார்த்தனா இது வந்து இங்கே ஒரு டிப் ஆனாதான் அந்த அதோட ஒரு சாங் வரும், அந்த ஒரு மியூசிக் வரும். ஸோ தட் அவள் போயிட்டா, அவள் ஃப்ரெண்டு நம்ம எப்படியோ காமிக்க போகிறது இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தது இது எல்லாமே அந்த பெயினில் தான் நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓ உங்களுக்கு புரியுதா? நம்ம விஷுவலை காமிக்க போகிறது இல்லை. பட் எமோஷன் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகே, இவங்க க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு வந்து இல்லை. ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த இது நீங்கள் கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறது, இவங்களால தான் நானும் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அவர் என்ன அதான் வந்தோடனே இல்ல புரியுதா வரல அப்படின்னு இல்ல என்கிட்ட சொல்றாரு, உன் ஃப்ரெண்டு, உனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, நீ ஏதோ நினைச்சுக்கோ. நான் எதேதோ நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பாட்டு பிளே பண்ணிட்டாங்க, அஞ்சு வண்ண பூவே பாட்டு. அந்த 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 ஹோல் டே அந்த பாட்டு மட்டும் தான் இருந்தது. அது நான் கேட்டு கேட்டு எனக்கு இப்போ கூட அந்த சாங் கேட்டா ஒரு மாதிரி நிஜமா பூர்ணி என்ன அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துட்டாரு. அது சொல்லி நான் அது யோசிச்சு நாங்க நிஜமா தான் அழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோல் டே நான் ரொம்ப டல்லாக இருந்தேன். எனக்கு நல்லா நெக்ஸ்ட் டே வந்துக்கு இல்லை. அதுக்கப்புறம் டான்ஸ் சாங் ஷூட் இருந்ததால் ஒரு நாள் ப்ராக்டிஸில் போச்சு. பட் அன்னைக்கு நைட் எனக்கு ரூம் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஏன்னா நான் எதோ யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிட்டேன். அப்படியே அந்த மூட் வந்து எனக்கு விட்டு வர கொஞ்சம் பூர்ணி போயிட்டாலே. அது யார் அந்த பூர்ணினே எங்களை யாருக்குமே தெரியாது.
பட் நாங்கள் வந்து அது எனக்கு ஃபீல் பண்ண வச்சு அந்த மாதிரி தான். என்னைக்காச்சும் டேக்ல சடனா வந்து லைன்ஸ்லாம் ஃபர்கட் பண்ணி அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி நின்று இருக்கீங்களா? பிளாங்க் அது எல்லாமே தானே. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக்ல நான் கவர் பண்ணிட பார்ப்பேன். ஓ சூப்பர். ஏன்னா நான் வந்து இப்போ கத்துற சீன் இதெல்லாம் இப்போ இதுல பாத்தீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேக் தான் இருக்கும் என்னோட நம்ம டிடியில் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மேக்ஸிமம். ஏதாச்சும் கரெக்ஷன் சொன்னா மட்டும் தான் நான் செகண்ட் தேர்ட் போவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம அழும்போது எல்லா எனர்ஜி போட்டு அழுதுருவோம். அது செகண்ட் டைம் அது வராது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைமே நான் அந்த மூட் நான் செட் பண்ணி எல்லாமே கேட்டு இருப்பேன். கத்துறது கூட நான் வந்து கத்துவேன் நிறுத்துங்க அதுன்னு. அதுவும் அந்த ஷார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேக். ஓகே. அது வந்து சொல்லிட்டாரு நீ கத்தணும் புரியுதா வெறி அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சிட்டாங்க. நான் அப்படியே வெறியெல்லாம் ஏத்திட்டேன். இப்படி பண்ணிட்டாங்களே பூர்ணியா இந்த ஊர் மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு நான் போய் கத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் எனக்கு சொன்னாரு. பிரார்த்தனா இது ஒன்று இப்படி பண்ணலாமா, ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. லாங் ஷாட் வந்து லைக் டைட் ஷாட் தான் ஃபோக்கஸ் ஏதோ நான் அப்படி இப்படி ஏதோ ஆடிட்ட போல ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் எடுக்க போது அந்த ஃபர்ஸ்டோட எமோஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டேக் தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேக் தான் அவங்க ஓகே பண்ணாங்க. பட் ஒரு செகண்ட் ஒன்று ட்ரை பண்ணலாமா நான் சொன்னேன் ஓகே. ஆனால் எனக்கு அது அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி அது கத்தி செகண்ட் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சிருக்கும் நான் கவர் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் இதுல. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நீங்க அப்போ? சிங்கிள் அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லலாம். பட் அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் பண்றது இன்னும் பெஸ்டா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகும். என்னைக்காச்சும் செட்ல வந்து யாராவது ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த தப்பு வந்து உங்க மேல ப்ளேம் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய அது என்னன்னு தெரியல பட் ஏதாச்சும் ஒரு நடக்கும். என்ன செட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டா சொல்ல முடியுமா? யாரோ லேட் பண்ணியிருப்பாங்க, பிக்கப் வரும். யாரோ லேட் பண்ணது டிரைவர் லேட் பண்ணி தான் நான் லேட்டு. அப்புறம் வந்து அந்த மாதிரி தான் இந்த செட்ல இல்லாம அந்த செட்டு சுத்தி நம்ம பிக்கப் ட்ராப் கேரவன் வருது அந்த மாதிரி தான் நான் லேட். மேக்கப் லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து லேட் பண்ண கேரவன் டக்குன்னு இது கரண்ட் இருக்காது. அப்போ வந்து ரெடி பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிருப்பாங்க. வந்தோடனே எல்லாம் வந்துட்டு அவங்க லேட்டு. நம்ம வந்து 4 மணிக்கே ரெடியா நின்றுட்டு இருந்திருப்போம். ஆனா அது வந்து சொல்லிட்டே இருக்கணும், இல்லைங்க நான் கிளம்புனேன் கேரவன் ஒரு வந்து சொன்னாக்கா நீ லேட். அண்ட் நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து உங்க கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சீனியரா இருக்க ஆட்களா இருப்பாங்களா? அவங்கள திட்ட முடியாம வந்து உங்களை வந்து திட்டுறதோ இல்ல லைட்டா வந்து இது கரெக்டா பண்ணுங்க அந்த மாதிரி டைரக்ட் இன்டைரக்டா பண்றது அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல என்னதையும் நான் எல்லா டிரெக்டர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டு. எப்பயாச்சும் லைட்டா பண்ணியிருப்பாங்க பட் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அது 5 மினிட்ஸ்ல அவங்க அப்பவே நார்மல் ஆயிடுவாங்க. அங்க ஸ்பாட்ல திட்டுறது வந்துட்டு டென்ஷன் தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அது மறந்து நான் திட்டினேனா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றது, நம்மளும் அதே மாதிரி மறந்துட்டுறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் கூட இருக்கிறவங்க இந்த செட்ல யாருமே திட்டினது இல்லை. முன்னாடி செட் ராம் வந்து பார்க்கிங் டைரக்டர், அவர் வந்து சக்சஸ் பார்ட்டில தான் அவர்கிட்ட நான் பேசினேனே. என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் வந்து நீங்க பேசுவீங்களா, ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு கதை வந்து அவர்கிட்ட இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. இன்னும் இப்படி பாக்குன்னா இல்ல நீங்க பேசுவீங்களா அப்படின்னு. ஏன் அப்படி கேக்குறீங்களா, நான் இது வரைக்கும் நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்பனா அவர் அப்படி அவர் சைலண்டா அப்படி. பிரதீப் வந்து அவரோட ஒர்க்லேயே தான் இருப்பாரு. ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு அது ரொம்ப கரெக்டா தான் போகும். என்னைக்காச்சும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்த்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ, இந்த இடத்துல நம்ம இந்த லைட்டா தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஓனா ஒரு கிரிட்டிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? என் மேக்கப் அந்த மாதிரி ஐயோ புடவை எப்படி ஐயோ அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்களா? எல்லாருமே போட்டு ஏண்டா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸை நான் முடிஞ்சிருக்கோம். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் மானிட்டரை போய் நான் பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணட்டோமா, நான் இப்படி பண்ணட்டோமான்னு கேட்டு நான் அங்கேயே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து பார்க்குறேன்ல இப்போ சீனியர் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க போயிட்டு பார்த்துட்டு நான் இது கொஞ்சம் இப்படி பண்ணட்டோமா அப்படி அவங்க 4 வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்களே. ஸோ அதுவும் நான் அவங்க கிட்டேருந்து ஒரு கிராப் பண்ண ஒரு விஷயம். ஸோ நானுமே ஒரு 3-4 வேரியேஷன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் வந்து அங்கே அப்புறம் நீங்கள் எது பெஸ்ட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. அண்ட் டைரக்டருக்கு ஓகே, நம்ம அதை விட ஒன்று பெஸ்ட்டாக நம்ம ஒன்று கொடுப்போம். டைரக்டருக்கு ஒன்று ஓகேனா அது ஓகே, அவர் அதை விட பெஸ்ட்டாக கொடுத்தாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் கிடச்சிருக்கும். அவங்களுக்கு தான் அந்த எடிட்டிங் தெரியும். என்ன இது வந்து ஆர்ஆர் போட்டு பிஜிஎம் போட்டு இது வந்து என்ன மூட்ல வரப்போகுதுன்னு அவங்க மைண்ட் அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம இன்னும் பெஸ்ட் கொடுத்தாலுமே அவங்க எடுக்கிறது தான். நெவர் ஹேவ் எவர் கூகுள் யோர் செல்ஃப்? லாஸ்டா எப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்க? லாஸ்டா வந்துட்டு யாருக்கும் நான் இப்போ இல்லை, இப்போ ட்ரிபிள் டிக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி யாருக்கும் நான் சொன்னேன்
பாருங்க என் பேர் வருது காமிச்சேன். கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறது நாங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்களே அந்த மாதிரி வந்து பிரார்த்தனாநாதன் ஏஜ் அந்த மாதிரி என்னெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க? இல்ல அது மோஸ்ட் எல்லாமே தப்பா தான் இருக்கு. அப்படியா? ஆமாமா. என்னெல்லாம் தப்பா இருக்கு சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த் தப்பு. அக்டோபர் ஏதோ ஒன்று வந்திருக்கு. பட் நான் ஜூலை 28 99 born. ஓகே அது எப்படியோ தெரியும் 99 அது டேட் எல்லாமே இது தப்பு. அண்ட் இது நெட்வொர்த் வந்துட்டு ஒரு 3 மில்லியன் அது பார்த்து வந்துட்டு நான் இல்லை என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ நீ காசுலாம் வச்சு தான் நீ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இல்லைடா நான் இப்போ தான் சம்பாதிக்கிறேன். இப்படி நெட்வொர்த் லவ் டுடேல உனக்கு அவ்வளோ கொடுத்தாங்களா, பார்க்கிங் ஒன்று அவ்வளோ கொடுத்தாங்களா? அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் அது பார்த்தேன். ஹோப்ஃபுல்லி அது மாறுது. இப்போ வந்து கூகுள் சர்ச் பண்ணால் ஃபுல்லாக மீம்ஸாக வருது. வந்து லேடி லக்கி பாஸ்கர் நீங்க தான் அப்படின்ற மீம்ஸ் தான் வந்து பயங்கரமா. அதெல்லாம் பாக்குறீங்களா? பாக்குறேன். எனக்கும் ஜென்சன் அவங்களுக்கும். ஆமா, அவங்க வந்து லக்கி பாஸ்கர், லேடி லக்கி பாஸ்கர் வெர்ஷன் வந்து நீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனஸ்டா சொன்னா நிஜமா யாராச்சும் சொல்ல போது ஒரு ஸ்மைல் மட்டும் தான். அதுக்கு மேல நம்மளால ஓவர் போர்டும் போக முடியல, அண்டர் பிளேயும் பண்ண முடியல. நைஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. ஹாப்பி. சீன்லாம் போட மாட்டீங்களா? இப்போ வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் மாசா அந்த மாதிரிலாம் அனுப்பி வெறுப்பேற்றலாம் மாட்டீங்களா? அவங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ ஓடி இருக்கேன்னு. ஸோ எல்லாருமே என் கூட சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே ஃபைனலி நீ கேட்டது வந்துட்டு ஏதோ ஒன்று ஆன்சர் ரெசிப்ரோகேட் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. நெவர் ஹேவ் எவர் ஸ்டாக்ட் அ கோஸ்டார். நானா அப்படி சொல்லிட்டு யாருன்னு சொல்லுங்க. யார் எங்க? நான் எல்லாருமே நான் ஸ்டாக் பண்ணேன். ஐ அம் ஸ்டாக்கர் தெரியுமா? நோ யூ நீட் டு பர்టిక్యులரா நான் இன்ஸ்டால நான் ஆக்டிவ் தான் இல்ல தவிர நான் பயங்கரமா ஸ்டாக் பண்ணுவேன். அவங்க பாட்டி தாத்தா பேர் எல்லாத்தையும் விட எடுப்பேன். இப்போ அது வந்து ஒரு பையன் மட்டும் இல்ல, நான் ஒரு பொண்ணு கூட ஸ்டாக் பண்ணுவேன். சரி இப்போ பொண்ணு பேராச்சும் சொல்லலாம்ல. அது எனக்கு ஐ திங்க் அது ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆலியா பட் நான் ரொம்ப ஸ்டாக் பண்ணுவேன். என்ன ட்ரெஸ் எங்க குழந்தை போட்டோ போட்டிருக்காங்களா, அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலி லவ் இது அப்படி ஏதாச்சும் வீடியோ இன்டர்வியூஸ் அவங்க அதை பார்த்துட்டே இருப்பேன். பழைய இன்டர்வியூ எனக்கு ரன்பீர் கபூர் ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லை இன்ஸ்டால, பட் ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அது எது அந்த ஃபேக் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஏன்னா நீங்க சும்மா இருக்கும்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு பண்ணுவேன். என்னைக்காச்சும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல க்ரூவை தாண்டினது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகும்ல, லைக் அந்த ஒரு பாண்டா அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் இல்லை லைட் மேனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கா? ட்ரிபிள் டீல தான். ஓகே, பயங்கரமான பாண்ட். நிதிஷ் லிபின் மெயினா இவங்க 2 பேர் தான். நிதிஷ் அண்ட் லிபின். அப்புறம் நிதிஷ் வந்து டிரெக்டர், லிபின் வந்து அசோசியேட் டிரெக்டர், விஜயன் வந்து டைலாக் ரைட்டர். அண்ட் அவ்வளோதான். மற்ற ஐஸ்வர்யா ஹேர் ஸ்டைலிஸ்ட் இவங்க கூட பயங்கரமான பாண்ட். லிபின் அண்ட் நிதிஷ் வந்து இட்ஸ் லைக் ஒரு மாதிரி பட்டீஸ் ஆயிட்டாங்க. எனக்கு எது இருந்தாலும் கால் அடிச்சு இப்படி ஆச்சு என்ன பண்ண. அங்கேயுமே வந்து நாங்கள் 45 days அங்கே இருந்ததால நான் என் லைஃப்லேயே வந்து தனியாக மாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஹோம் விட்டு தூரமாக இருந்தது. இல்லைன்னா எங்கள் அம்மா எப்போவுமே ஷூட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊரில் எனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசை இருந்தது. இங்கே இருக்கமா இது சேஃப், இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நடுவில் குளிரில் கோல்டு, நம்ம சும்மா இருக்க மாட்டோம் மழையில் நினைஞ்சிட்டு வர்றதுலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க போது இவங்க வந்து சாப்பாடு வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு கப்பாச்சேட்டான்னு ஒரு ஸ்டே. அது அங்கே வந்து கப்பாச்சேட்டா வந்து சாப்பாடு செய்வார். ப்ரான்னு ரசம் வீட்லேயே செஞ்சு தருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பேக் பண்ணி என் ரூம்க்கு அனுப்புறது. எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து ஓகே பேலன்ஸ் இது பண்ணுறது, கொஞ்சம் டைமிங்கை மாற்றுறது, அதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எனக்கு வந்து இவங்க 2 பேர் பயங்கர ஸ்ட்ராங். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் செட், ஒன் ஆஃப் த செட் வந்து டிடிடி. நெவர் ஹேவ் எவர் க்ரஷ் ஆன் அ கோஸ்டார்? இருக்கும். நான் கோஸ்டார் எல்லாமே எனக்கு அண்ணா மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, இல்லை கோஸ்டார் இந்த சென்ஸ் அந்த படத்தில் நடித்த யாரா வேணாலும் இருக்கலாம், இவங்களை மேபி பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. க்ரஷ் இல்லை அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்கள் ஜீவா சார் எடுத்திங்கன்னா அவர் டக்குன்னு வந்து அந்த கேஷுவலாக நடிக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே நம்மளை சிரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நடிச்சிட்டு இருந்திருப்போம். என்னோட கேரக்டர் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அவர் பண்ணுறது நம்ம சிரிச்சிருவோம். டக்குன்னு நம்ம SMS ஞாபகம் வந்துடும், அந்த இது வந்துடும். எப்படி டக்குன்னு ஒரு ஜாலியாகிடுறாருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி நான் அட்மையர் பண்ணியிருக்கேன்.
தம்பி ராமையா சார் டக்குன்னு அந்த சாமி ஆட்டம் ஆடுறதுலாம் நான் அப்படியே எட்டி பார்த்து என்ன இவர் அந்த ஒரு செகண்ட் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கிட்டே வந்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். க்ரஷ் எல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பயங்கரமா உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட வந்து மாப்பிள்ளை வேணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்லாம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பு க்ரஷ் இல்ல, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இதுதான் வேணும், கம்பேனியன் பார்ட்னர் தான். ஸோ அதுதான் இதுக்கப்புறம் இந்த என்ன சொல்ல, நம்ம முன்னாடி மாதிரி சுத்துறதெல்லாம் இல்லை, நம்மளும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்ட்னரை கேட்டிங்கன்னா யார் வந்து ரெடியாக இருக்காங்க கமிட்மெண்ட்டுக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க தான். உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுவும் தான், நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அது அவங்க எப்படிலாம் நான் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து மாப்பிள்ளை. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க வந்து உங்களை பயங்கர ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படி ஒரு பர்சன் தான் வேணும். பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் நோ சொல்வீங்க? என்னை ரொம்ப யோசிக்க வச்சா நோ. அது என்ன, இப்போ நான் என்ன ஒரு மாதிரி டவுட் நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த இது இருந்தால் நோ தான். நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறோம், பீஸ்ஃபுல்லாக எங்கே இருக்கோம் அங்கே இருப்பேன். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தானோ இது பண்ணக்கூடாது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஹெல்த்தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன், அவங்க தான் சொல்லுவாங்க. பட் அவங்களும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நம்ம ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஃபோன் எடுக்கக்கூடாது, அது அந்த மாதிரி ஒரு சிலி விஷயங்கள்லாம். ஒரு லவ் டுடேல பண்ணுற மாதிரி உங்கள் பார்ட்னர் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே தான். என் ஃபோன் இப்போ கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். என் ஃபோன் வந்து என் பாஸ்வேர்டு எல்லாருக்கிட்ட இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இருக்காது. அவங்களே வந்து ஏதாச்சும் அவங்க என் ஃபோனில் க்ரியேட் பண்ணதான் உண்டு. ஆக்டரை பார்த்து பயங்கரமா வா அப்படின்னு ஸ்டக்கான மூமெண்ட் ஏதாச்சும் இருந்திருக்கா? ஆக்சுவலி நான் கிரிக்கெட் மேட்ச்சில் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் போய் அதுதான் ஆக்சுவலாக அவரோட ஃபைனல் மேட்ச்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஆடுறாரு, போன வாட்டி. ஆனால் அதுக்கு போன வாட்டி ஐ திங்க் 24 வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரை பார்த்து அப்படியே நான் நின்ட்டேன். ஐயோ கத்தி விசில் அடிச்சு தலைவா அப்போ அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது எனக்கு வந்து தலைவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ரஜினி சார் வந்துட்டு எனக்கு ஓகே, நம்ம இன்னொன்று ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்று பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவரை தான் போய் பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாருமே வந்து அவர் மாதிரி பண்ணி காமிச்சு அவர் இப்படி சிரிப்பார், அந்த ஆரா பயங்கரமாக இருக்கும். அது சொல்ல போதே நம்மளுக்கு அவர் அந்த ஒரு ஃபீல் வந்துடும். நான் அவரை பார்த்ததில்லை, பட் அந்த ஃபீல் வரும்ல. ஸோ அவரை பார்க்கணுன்னு நான் சின்ன வயசில் விஜய் சாரை பார்த்துருக்கேன், சின்னதாக இருப்பேன் நான். அப்போ வந்து நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படி அவரை பார்த்து ஸ்டன் ஆயின்னு, அவர் கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும், குட்டியாக இருப்பேன் நான், குட்டியாக பாய் மாதிரி இருப்பேன், பாய் கட் வச்சு அப்படி பாவம். ஸோ இப்போ திருப்பி விஜய் சாரையும் தலைவரையும் பார்க்கணும் இப்போ எனக்கு. ஆமாம், எனக்கு இவங்க 2 பேரும் பார்க்கணும். எனக்கு தோனி அவர் லிஸ்ட்டில் இருந்தார், அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்தது இல்லை. பட் ஆனால் அவர் பார்த்ததே நமக்கு நடந்து போகிறாரே அடி அப்படின்னு பக்கத்தில் போகிறார் அந்த மாதிரி இருந்தா, ஐயோ இங்கே இருக்கார் கண்ணு முன்னாடி ஆடி இருந்தார். பட் இவங்க எனக்கு தலைவர் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக படம் நல்ல இன்னொரு படம் நல்லா பண்ணி எனக்கு வந்து. எஸ், அடுத்து வந்து நெவர் ஹேவ் எவர் டவுட்டட் அபவுட் யுவர் ஆக்டிங் கரியர். கெரியரா? ஆக்டிங் வந்துட்டு கேட்டிங்கன்னா இல்லை, கெரியர் நான் டவுட் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கே தெரியும், அதான் சொல்லிட்டேன் எல்லாமே. கெரியர் பயங்கர டவுட், என்னடா இது நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோமே, சரி ஓகே நம்ம நானே ஏதோ பேசி நானே ஒரு மனசு தான் ஓகே இப்போ திருப்பி நான் பேக் டு த ட்ராக். ஏதாவது ஒரு படம் முடியிறப்போ ரேப் பண்ணுவாங்கல்ல, இந்த படம் முடியிறப்போ வந்து பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு, போக மனசே இல்லை அப்படின்னா என்ன படம்? என்னோட எல்லா படத்துலையுமே எனக்கு இருந்திருக்கு நம்ம ஒரு திருப்பி அந்த காஸ்டியூம் நம்ம போட மாட்டோம், திருப்பி அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த கெட்டப் திருப்பியும் நம்ம பண்ண முடியாதுல்ல. எனக்கு லவ் டுடே அப்போ இருந்தது, அது ஒரு நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் சாரி. ஸோ அது பார்க்கிங்கில் வந்துட்டு ஒரு எம்எஸ் பாச சார் அதோடு இருந்தேன். பட் நான் கதறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணது வந்துட்டு ட்ரிபிள்-டி. நான் மட்டும் இல்லை, செட்டே வந்து அப்செட் ஆயிட்டாங்க. நாங்கள் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியில் வந்து நான் மலை மேலே நாங்கள் இருக்கோம். இது செட்டு வந்து கீழே கம்பம் லோவர் கேம்ப்ல உள்ளே போனோம். ஸோ ஒரு வாட்டியும் அந்த 45 டேஸும் நாங்கள் மேலே ஏறி இறங்கணும் மலையில் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ எங்களுக்கு டயர்டே ஆகாது. ஷூட் முடிச்சோடனே ஒரு ஜாலி இருக்கும், மலை ஏற போகிறோம் அப்படின்னு. இறங்கும்போது ஒரு ஜாலி இருக்கும், கீழே நம்ம மலை இறங்கி வர போகிறோன்னு. அந்த ஒரு அங்கே எதுவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இருந்ததில்ல. எல்லாருமே ரொம்ப ஜீவா சாருமே இருக்கட்டும், ப்ரொடியூசராக அவர் இருக்கட்டும், அப்புறம் நிதிஷ் அவராக எல்லாருமே ஜாலி. செட்டுக்கு வரவே ஜாலியாக இருக்கும்.
6 o'clock ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து டக்குன்னு ஒரு 3 hours தான் கேப்போட திருப்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணா கூட நாங்க அதே ஒரு அந்த ஒரு இதுல ஆரோட எனர்ஜியோட யாருமே டயர்ட் ஆனதே இல்ல. அந்த 45 days முடிஞ்சிருப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் கிளம்பிடுவீங்க, நீங்க இதுக்கு கேரளா நீங்க ட்ரிவாண்ட்ரம் போயிடுவீங்க, நீங்க இதுக்கு போயிடுவீங்க, நான் எங்க போயிடுவேன். நாங்களாம் சென்னை இருந்தா சென்னையில இருந்தா என்ன இப்போ நான் இருக்கேன் பண்ண முடியாது, நீங்க வேற படம், நான் வேற படத்துக்கு போயிடுவேன். ஆமா பிரார்த்து, நீ வந்து வேற படத்துக்கு போயிடுவேன், நீ பிஸியானா நான் பிஸி ஆயிடுவேன். பட் இந்த மூமெண்ட் நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். 2025 பெஸ்ட் மூமெண்ட் வந்து எனக்கு ட்ரிபிள் டி தான். அது ஒரு மாதிரி ஏலே தோஸ்து தான் மாதிரி நாங்க எல்லாருமே அந்த டீ குடிச்சிட்டு நடந்து அந்த ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க இருந்த இடம் அப்படியே ஒரு டீ ஒன்று கையில எடுத்துட்டு அப்படியே மலை மேல நடந்துட்டு ஸ்பாட் கீழே கூட ஆக்சுவலி நாங்கள் கீழே வந்திருப்போம். கீழேருந்து ஒரு குட்டி மலையில எங்க ஷூட்டு கீழே ஒரு அப்ப அங்கேருந்து மேல போறது கூட அந்த வீட்டுக்கு போறது கூட வந்து நாங்க வந்து ஒரு டீ எடுத்துட்டு அப்படியே இருட்டுல டார்ச் அடிச்சுட்டே நடந்து போறது. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் எப்பவுமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அந்த சாரி வந்து 45 days அந்த சாரி, இந்த எல்லோ சாரி கட்டி அந்த சாரி நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் இந்த சாரி கட்டாம எனக்கே ஒரு மாதிரி நமக்கு இது நம்ம காஸ்டியூமே இல்லையே, மஞ்சள் கலர் சாரி தானே நம்ம காஸ்டியூம் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அது முடியறப்போ லைக் அழுதீங்களா அந்த டைம்? அழுதேன். நான் வந்து கதறி அழுதேன், நான் பயமா அழுதேன். நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ரேப் சொல்ல போது நான் அப்படியே நான் தனியா போயிட்டேன். ரேப் சொல்ல போது நான் தனியா இருந்தேன். அப்படியே மெதுவா வந்து பிரார்த்தனா வா வந்து போட்டோ எடுத்துக்கூட நான் எல்லாரும் இருக்காங்க அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பினோடனே அப்புறம் தனியா வந்து ஒரு 2-3 பேர் முன்னாடி மட்டும் மாதிரிதான் இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் வேற. டக்குன்னு என்ன வந்து இது பண்ண பாவமா பேசினாலே அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ரொம்ப எதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆயிடும், இதுக்கெல்லாம் டக்குன்னு பிரேக் ஆயிடுவேன் இல்லை டக்குன்னு அழுதுருவேன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? அவங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டம் கதை சொன்னாவே எனக்கு கஷ்டமாயிடும். மற்றவங்களோட எனக்கு நான் ரொம்ப எம்பத்தட்டிக் பர்சன் தான். மேபி அதால தான் என்னால் ஒரு கேரக்டர் வந்துட்டு ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு கேரக்டரை ஒரு 3D கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஜாலி கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டா, இதெல்லாம் வந்து எனக்குன்னா நான் ரொம்ப எம்பத்தட்டிக் பர்சன். டக்குன்னு ஒருத்தவங்க சொல்ல போது அப்படியே அதில் நான் ட்ராவல் ஆகிடுவேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு. படம் பார்க்க போது அழுவேன். இப்போ எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்கு நான் போனா கூட நான் கார்ல கிராஸ் பண்ணி போகும்போது அழுவாங்கல்ல, அதுவே எனக்கு கஷ்டமாயிடும். அப்படி நானும் அவங்க கூட சேர்ந்து அழுது அந்த மாதிரி தான் ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன். இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லேயே பர்டிகுலரா இந்த ஒரு சீன் நான் வந்து அடிக்கடி போட்டு பார்த்துட்டே இருப்பேன், வா எவ்வளவு நல்லா பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் லவ் இருக்குல்ல, அது என்ன சீன், என்ன படம்? லவ் டுடேல வந்து இந்த மாப்பிள்ளைய அந்த இது பார்க்கிங்ல அழுறது. ட்ரிபிள் டியில் வந்து எனக்கு லாஸ்ட்டு நான் வந்து இந்த குழியிலேருந்து பார்க்குறது நான் ஃபஸ்ட்டே இவங்க கூட தான் பார்த்தேன். அப்போ தான் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை லாஸ்ட்டாக நான் சொல்ல முடிஞ்சிருச்சா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்பேன், அது எனக்கு பிடிச்சது. அண்ட் இன்னொன்று ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு சீன் இருக்கு, அது அந்த ப்ராஜெக்ட் வரப்போது நான் அது 8 ரிலீஸ். ஓகே, எத்தனை வாட்டிலாம் பார்த்துருப்பீங்க இந்த சீன்ஸ் எல்லாம்? எனக்கு அது பார்த்து ஓகே நல்லா பண்ணியிருக்கோம்ல, இது மேலே நம்ம பெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படியே ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலே பார்க்க எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எங்கள் வீட்டில் தான் கொக்கோ மெலான் மாதிரி ஓடிட்டே இருக்கும் உங்கள் சீன்ஸா. எங்கள் ஃபேமிலி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இன்டர்வியூ அப்படிதான் ஓடும். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? நான் அப்படியே வெளில வந்தால் என் வாய்ஸ் கேட்கும், உள்ளே போனால் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி ஃபேமிலியே எவ்வளோ சப்போர்ட்டிவ்? இனிஷியலி அந்த சப்போர்ட் இருந்துச்சா? லைக் மீடியா வரீங்க அப்படின்ற இனிஷியலாக பயம் இருந்துச்சு. இப்போ உங்கள் வீட்டில் கூட எல்லார் வீட்டில் வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க மீடியா லைன்ல இல்லை. அவங்க பொறுத்த வரைக்கும் வெளில என்ன கேட்குறாங்களோ அதுதான் மீடியா. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அது நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோன்னு. ஏதோ ஸ்டோரிஸ் வருது, பட் கண்டிப்பாக இருக்கலாம் உள்ள. பட் அதை தாண்டி வெளிலையும் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வேற ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தால் கூட அங்கேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கையில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பொறுத்து தான். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணுறோம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற லவ், இங்கே இருக்கிற மரியாதை, இங்கே இருக்கிற கம்ஃபர்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. அவங்க யாருமே அதை சொல்லி
none of them are happy with their கண்டிப்பா. profession, I feel. நான் வந்து எனக்கு பிடிச்சி நான் வந்தேன், எனக்கு பிடிச்சது நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு பெருமையா இருக்கு. பரவாயில்ல, நீ எப்படி முட்டி மோதி உள்ள வரியே அப்படின்னு எனக்கு ஒரு வாட்டி என்னை பார்க்க போகுது. ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். எஸ். அது கொடுத்துக்கிறேன். நெவர் ஹேவ் எவர் ஃபாலன் இன் லவ் வித் கேரக்டர். நீயா? எவ்ரி டைம். எவ்ரி டைம். நான் ஒரு கேரக்டர் பண்ணலாம், நான் லவ் பண்ணாதான் அந்த கேரக்டர் நான் பண்ணுவேன். நம்மளால பண்ணவே முடியும். இல்லைனா யூ கேனாட் புல் இட் ஆஃப்ல. நான் இது இருக்கும் அந்த கேரக்டர் பற்றி நான் யோசிச்சுட்டு இப்போ இப்படி பண்ண அந்த கேரக்டர் இப்படி தான் நிற்கும்ல, இப்படி தான் பண்ணாலும் நம்ம அந்த கேரக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு நரேட் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மள அறியாமே ஒரு சிரிப்பு வரும், நமக்கு அறியாமே ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்படி டைரக்டர் நரேட் பண்ண போதே நம்மளுக்கு ஒரு ட்ராக், நம்ம விஷன், நம்ம விஷன்லேயே அந்த கேரக்டர் இமேஜினேஷன்லேயே அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்க போது நம்ம அப்போவே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா கேரக்டரும் சடனாக வந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்க்கிங் பண்ணியிருக்கீங்க, லவ் டுடே பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ ட்ரிபிள் டி. ஸோ மூணுத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ட்ரிபிள் டி ப்ரொமோஷனுக்கு வந்ததால ட்ரிபிள் டின்னு சொல்வேன். பட் மூணுமே எனக்கு வந்து நான் லவ் பண்ணி தான் நான் பண்ணேன். என்னைக்கு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமாம் மூணு கண்டிப்பாக. நான் கஷ்ட காத்தால எஞ்சி கிளம்பி அந்த கேரக்டர் பேப்பர் வச்சு படித்து நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு 3 கேரக்டருமே எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக. ஃபைனல் கொஸ்டின். எந்த ஒரு லைக் ஜர்னர் பண்ணுறப்போ, எந்த ஒரு சீன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? லைக் அழுகிறதா, சிரிக்கிறதா, இல்லை ரொமான்டிக் சீன் பண்ணுறப்பையா, எது பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீல்ஸ் லைக் டஃப்? சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களாம் ஆனால் சில பேர் வந்து சிரிக்கிறது ஈஸின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து சிரிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக உள்ள ஒன்று கொண்டு வரணும். கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னும் அந்த இது நான் எடுக்கிறது தான். ஆனால் அழுகிறது நம்ம டக்குன்னு ஒரே செகண்ட் நம்ம அதை பழகி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுறோம். சிரிக்கிறது வந்துட்டு நான் அது கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ், சூப்பர். ஃபைனலி வந்து முடிஞ்சிருச்சு நெவர் ஹேவ் எவர். இப்போ வந்து நாங்கள் வந்து க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், எமோஜிஸ்லாம். ஸோ நீங்கள் வேறு ரொம்ப க்யூட் கேர்ள்ன்றதுனால அந்த எமோஜிஸ்க்கு நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த மாதிரிலாம் அது எனக்கே பப்பி ஷேமாக இருக்கு. என் மூஞ்சி அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு பாவமான மூஞ்சி தான் இது. ஓரமா இருக்கே கிஸ்ஸு. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.